கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் கடைசி பகுதி. வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்பதாக. என கண்பான என் குடும்பத்தின் மக்களே, நாம் செய்யும் எந்த வேலைக்கும் கூலியை, சம்பளத்தை எதிர்பார்க்கிறோம். அதே போலத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் செய்கிற நன்மை தீமைகளுக்கு கூலி உண்டு. பாவம் என்பது கடவுளுக்கு எதிரான செயல். அதன் கூலியோ ஆன்மீக மரணமாயிருக்கிறது. அது கடவுளிடத்திலிருந்து நிரந்தரமாக நம்மை பிரித்துவிடும். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 41 வாசித்து பாருங்கள். பாவம் செய்யும் ஆத்துமா சாகும் என்பதாக. நாம் செய்யும் தவறுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7 வாசித்து பாருங்கள். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். வேதத்தில் பாவம் செய்து ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள் ஏராளம். ஆதியாகம் 3:16 வாசித்து பாருங்கள். ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே சாபத்தை பெற்றார்கள். ஆதியாகம் 19:24 வாசித்து பாருங்கள். சோதோம் கொமோரா மக்கள் பாவம் செய்ததால் அழிந்து போனார்கள். 2 சாமுவேல் 12:15 வாசித்து பாருங்கள். தாவீது பாவம் செய்ததால் தன் மகனை இழந்தான். சிம்சோன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால தனது மகிமையை இழந்து அவமானப்படுத்தப்பட்டான். இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. கர்த்தரை ஏமாற்றின அனனியா சபிரால் மரணம் அடைந்தார்கள். என கண்பான தேவ பிள்ளையே, நாமும் கூட பாவம் செய்து தேவ மகிமை இழந்தவர்களே. ஆனால் தேவன் நமக்கு வாழ்வளித்தார். நாம் செய்த தவறுக்கு, பாவத்திற்கு நாம் கூலியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க தேவகுமாரன் தன்னைத்தானே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இந்த கூலியை அவர் பெற்றுக்கொண்டார். நமக்காக அவர் சாபமானார். அந்த அன்பினால் நித்திய வாழ்வை நமக்கு தந்தார். தித்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14 வாசித்து பாருங்கள். நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தேவ பிள்ளையே, நமது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தும்படிக்கு ஜாக்கிரதையாக இருப்போம். அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் மீண்டும் வருவார். நாம் ஆயத்தப்படுவோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 8 வாசித்து பாருங்கள். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நாம் பாவியாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மீது வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே இந்த காலை நேரத்திலே தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் மகிமையானவர். ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை பரிசுத்தமாக உம்மை கொண்டு சகலத்தையும் பரிசுத்தமாக உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதல் பேரானீரோ தந்தை நோக்கமனாதி என்றோ. உருவாக்கிய நீர் முதல் பேரானீரோ தந்தை நோக்கமனாதி என்றோ. என் இயேசுவை நேசித்திரோ எம்மாத்திரமன்னான நான். என் இயேசுவை நேசித்திரோ எம்மாத்திரமன்னான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் அழைத்தீரே முதல் பேராய் நீர் இருக்க அறிந்தே
அழைத்தீரே. முதற் பேராய் நீர் இருக்க ஆவியால் அபிஷேகித்தீரென்னையுமே உம் சாயலில் நான் வளர. ஆவியால் அபிஷேகித்தீரென்னையுமே உம் சாயலில் நான் வளர. என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரமன்னான நான். என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரமன்னான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு பாராட்டின அன்புக்காக, நீர் எனக்காக சிந்தின ரத்தத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க என் ஆண்டவர் எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய பரிசுத்த ஆவியின் பலனை தந்து உம்முடைய நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும். நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்வேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்வேன். உம்மகா நோக்கம் முற்றும் நிறைவேறிட என்னை தந்து நடத்திடுமே. உம்மகா நோக்கம் முற்றும் நிறைவேறிட என்னை தந்து நடத்திடுமே. என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரமன்னான நான். என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரமன்னான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை வேளையை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் செய்த பாவத்தின் கூலியை நாங்கள் பெற்றுக்கொள்ளாவதற்கு ஆண்டவர் நீர் பெற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் செய்த தவறுகளை நீர் ஏற்றுக்கொண்டீர், அதற்கான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. எங்களை தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.